Hi friends, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான கிச்சன் டிப் அண்ட் கிச்சன் ஆர்கனைசர் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தக்காளி எல்லாம் வந்து வாங்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தக்காளி வாங்கிட்டு வந்ததும் இந்த மாதிரி தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நான் ஒரு பவுலில் சேர்த்துட்டு தக்காளியும் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்க போகிறேன். வினிகர் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தக்காளி வந்து ரொம்ப நாளுக்கு லைஃப் வரும். அதோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியிலேருந்து தக்காளியை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம போட்ட கிச்சன் டிப் வீடியோவில் தக்காளி வந்து ஸ்டோர் பண்ணுற மெத்தட் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் அந்த தக்காளி எல்லாத்தையுமே தனியாக எடுத்துக்கிட்டேன். அதிகமான குவான்டிட்டியில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. பாருங்கள், இப்போ ஒரு காட்டன் துணி வச்சு இந்த மாதிரி நம்ம அந்த ஈரத்தை எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இதில் வந்து நான் ஒரு 2 மெத்தட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நடுவில் இருக்குது இல்லையா, அதோட காம்பு பகுதி அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா தக்காளியில் இருக்கிற காம்பையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு வரும் தக்காளி. இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த பாகத்தை மட்டும் கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா தக்காளியையுமே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்குமே தக்காளி வந்து கெட்டு போகாது. ரொம்ப நாளுக்கு வந்து வச்சு நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா தக்காளியையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண தக்காளியை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஜிப்லாக் கவர் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஜிப்லாக் கவர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி தக்காளி எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு அதோட உள்ளே இருக்கிற ஏர் மொத்தத்தையும் நம்ம வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்குமே உங்களுக்கு தக்காளி வந்து கெட்டே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு இருக்காதுங்க. டக்குன்னு வந்து புளிப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம தயிரை வந்து எப்படி புளிப்பாகாமல் வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2-3 பீஸ் அளவுக்கு தேங்காய் வந்து போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிற தயிர் வந்து புளிப்பாகவே ஆகாது. இந்த மெத்தடு வந்து நீங்கள் புளிப்பான தோசை மாவு, இட்லி மாவுக்கு கூட ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. தேர்டு டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பவுல் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த பவுல் வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நான் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆயில் கேனில் வந்து நம்ம எண்ணெய் போடுறதுக்காக தான். நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டில் கட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபனலாக யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பாட்டிலுக்கு அது வந்து செட் ஆகாது. அது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் போடுறது. அந்த பாட்டிலுக்கு மேலே இந்த பவுலை வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெயை போடலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து ஊற்றும்போது எவ்வளோ அழகாக கீழே இறங்குது பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் வந்து சுத்தமாக லீக் ஆகவே ஆகாது. நம்ம ஈஸியாக வந்து நம்மளே வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து பருப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஆனால் ஆயில் ஊற்றுறதுக்கு அது செட் ஆகாது. அந்த ஆயில் கேனோட வாய் எந்தளவுக்கு அகலமாக இருக்கோ அதை விட சின்னதாக தான் நீங்கள் வந்து பவுலில் வந்து ஓட்டை போடணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு டிப்பாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிட்டோம். இந்த பாட்டிலில் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் ஆயில் வந்து பிடிக்கும். பாருங்கள், மீதி வந்து கொஞ்சமாக இருக்கிற 2-3 ட்ராப் கூட நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி முடிச்சாச்சு. பாருங்கள், கீழே எங்கேயுமே வந்து சொட்டலை. ஆயில் பாட்டில்லையும் வந்து லீக் ஆகவே இல்லை. ரொம்ப சூப்பராக எண்ணெய் போட்டுட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
4th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேனாலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம்ல. ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் உள்ளே இருக்கிற ரீஃபில்லை மட்டும் வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஐடியாவுக்காக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி அந்த ரீஃபில்லில் வந்து மை இருக்குது. ஸோ அந்த ரீஃபில் எடுத்துகிட்டு இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தையல் ஊசிலாம் வந்து அவசரத்துக்கு எடுக்கும்போது அது கிடைக்கவே கிடைக்காது. தேடும்போது கையில் கூட நமக்கு குத்திரும் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பென் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே இருக்கிற சின்ன பீஸ் மூடி இருக்குது பார்த்தீங்களா? அதை கழட்டிட்டு நம்ம அந்த ஊசியை உள்ளே போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் எத்தனை ஊசி வேணும்னாலும் உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேல் மூடியை கழட்டிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்துடும் அந்த ஊசி. இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து உள்ளே போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். போட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவசரத்துக்கு நம்ம தேட வேண்டாம். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இதை வச்சு சூப்பரான ஒரு 2-3 ஆர்கனைசர் நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் கூட நான் வந்து கரண்டி மாட்டுற ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தேன். கண்டிப்பாக அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அதோட இந்த மேலே இருக்கிற அந்த சின்ன பாட்டு வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் தான் நம்ம இப்போ வந்து கரண்டி மாட்டுற ஹோல்டர் வந்து பண்ண போகிறோம். இப்போ இதை சுற்றி வந்து சின்ன சின்ன ஓட்டைகளாக வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கத்தி தான் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து தனியாக இருக்கட்டும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு வளையல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நெயில் கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வளையலை வந்து நம்ம இன்றைக்கி ஒரு கொக்கி மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு நீங்கள் அந்த பாட்டிலில் எத்தனை ஓட்டை போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொக்கிக்கு வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வளையல். இந்த மாதிரி நேராக இருக்கிற வளையலை நம்ம மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வளைச்சிடலாம். நம்ம வாங்கின வளையல் வந்து சைஸ் பத்தலை, அதோட கலர் வந்து மாறிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம்ல. ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொக்கியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ நம்ம போட்டிருக்கோம். வேஸ்ட்டான வளையலை வந்து வச்சு சூப்பரான ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம க்ரீம், அதுக்கப்புறம் பென்சில், பென் ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். வேணும்னா அதுவும் வந்து செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு கொக்கி மாதிரி அதை வளைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். நம்ம அந்த ஓட்டை போட்டோம்ல அதில் வந்து உள்ளே விட்டுக்கலாம். ஓட்டை உங்களுக்கு சின்னதாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வளையல் உங்கள்கிட்ட கலர் கலராக இருந்துச்சு அப்படின்னா கலர் கலராக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே மாட்டிட்டேன். லூஸாக இருந்ததுன்னா உள்பக்கம் நம்ம மாட்டினோம் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பரான ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. மேலே அந்த மூடி பக்கத்தில் ஓட்டை போட்டு அதில் ஒரு கயிறு கட்டிக்கோங்க. பாருங்கள், அதில் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாட்டினோம் இல்லையா அந்த கொக்கி, அதில் வந்து நமக்கு எவ்வளோ கரண்டி வேணும்னாலும் நம்ம வந்து உள்ளே மாட்டிக்கலாம். எவ்வளோ வேணும்னாலும் வெயிட் தாங்கும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்கனைசராக இருக்கும். இடம் வந்து சூப்பராக சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் வந்து மாட்டிட்டு எங்கே வேணும்னாலும் நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். சிங்க்குக்கு மேலே வந்து நான் ஒரு பாத்திரம் அடுக்கிற ஸ்டாண்டு வச்சுருக்கேன். சைடில் வரும் பார்த்திங்களா கொக்கி, அங்கே வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன். இது ஏன் நான் இங்கே மாட்டினேன் அப்படின்னா, நம்ம பாத்திரம் வந்து சிங்கில் நம்ம கழுவிட்டு கரண்டி எல்லாத்தையும் எப்படி நம்ம தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டிப் நம்பர் 6 என்னன்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காய்லாம் திருவிட்டு இந்த மாதிரி சிரட்டெல்லாம், அதாவது ஓடு இருக்கும்ல, தேங்காய் ஓடு, இதை வந்து நம்ம தூக்கி போடாமல் யூஸ்ஃபுல்லாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து சாம்பிராணி போடுறதுக்கு இந்த தேங்காய் வந்து அதிகமாக தேங்காய் சிரட்டை வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டைமில் வந்து நம்ம இதை எரிக்கும் போது புகை அதிகமாக இருக்கும். அது ரொம்ப லேட்டாகவும் ஆகும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதை வந்து பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அடுப்பில் வச்சு அதை வந்து எரிச்சிருங்க. லைட்டாக வந்து நெருப்பு வந்து பிடிக்கும் போதே தனியாக எடுத்து வச்சுருங்க வேஸ்டான ஒரு பிளேட்டில். இப்போ பாருங்கள், அது ரெடி ஆகிடுச்சு. எரிஞ்சு வரும்போது லைட்டாக தண்ணி தெளித்து அணைச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாம்பிராணி போடும்போது ரொம்ப சூப்பராக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் வந்து நீ சாம்பிராணி போடுறதுக்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த பீசஸ்லாம் வந்து எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு 1-2 பீஸ் வரைக்கும் நம்ம வந்து நெருப்பில் காட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் நெருப்பில் காட்டும்போது நல்லா அதில் வந்து நெருப்பு வந்து பிடிச்சிக்கும். ஒரு 2 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் நெருப்பு துண்டு. இதை வந்து நம்ம இப்போது அந்த சாம்பிராணி போடுற அந்த இதில் வந்து மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இது எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதில் சாம்பிராணி போடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தூக்கி போடுற அந்த தேங்காய் சிரட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. டிப் நம்பர் 7 என்னன்னு பார்க்கலாம். நம்ம கரண்டி ஹோல்டர் மாட்டுறதுக்கு ரெடி பண்ணோம்ல, ஸோ அதோட மீதி பீஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற சாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாக்ஸை வந்து அந்த பாக்ஸில் வந்து போட்டுக்கோங்க. அந்த க்ரீன் கலர் பார்டர் உங்களுக்கு மேலே வரணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் ஆகலைன்னா நீங்கள் உள்ளே கூட வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி உள்ளே தான் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தா, கிச்சனில் வந்து வச்சு நம்ம கரண்டிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வேஸ்ட்டாக போகிற பாட்டில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய சாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. கரண்டி மாட்டுறதுக்கு வந்து கரண்டி போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளவர் வந்து போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி செலவே இல்லாத ஆர்கனைசர் எல்லாமே நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம போட்ட கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.